டிடி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டிஷ் ராகி ப்ரௌனி. ராகி ப்ரௌனியில் என்னென்ன தேவையான பொருட்கள் இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ராகி ப்ரௌனிக்கு ராகி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா 15 கிராம் எடுத்திருக்கோம். வீட் ஃப்ளோர் வந்துட்டு 15 கிராம் எடுத்திருக்கோம். சுகர் பவுடர் 63 கிராம்ஸ் எடுத்திருக்கோம். இந்த சுகருக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். 10 கிராம் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கோம். ஒரு எக்கு எடுத்திருக்கோம். 50 கிராம் சாக்லேட் எடுத்திருக்கோம். 40 கிராம் பட்டர், அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கோம். 14 கிராம் ஆயில் எடுத்திருக்கோம், வெஜிடபிள் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில். வெனிலா எசன்ஸ் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கோம். பட்டர் வந்துட்டு நம்ம லைட்டாக ஹீட் பண்ணிக்கணும். அதில் சாக்லேட்டை நம்ம வந்துட்டு போட்டு மெல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும். ஓகே மேம், இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகிற வரலும் நம்ம வந்துட்டு மெல்ட் பண்ணி தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதே நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் பண்ணும்போது நீங்கள் டைரெக்டாகவே வந்து பண்ணலாம். டபுள் பாயிலிங் மெத்தட் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாகவே வந்துட்டு பட்டரையும் சாக்லேட்டையும் நீங்கள் வந்துட்டு மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். ராகியில் வந்து பார்த்திங்கன்னா ராகி ஃப்ளோரில் மற்ற மில்லட்டை விட வந்துட்டு அதிகமான ஒரு சத்துள்ளது தான் வந்துட்டு ராகி. ராகியில் மற்ற மில்லட்டை விட அதிகமான நியூட்ரிஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிச் ஃபைபர், கால்சியம், ப்ரோட்டீன், இந்த மாதிரி எல்லா விதமான சத்துக்களும் அடங்கி உள்ளதுனால நம்ம வந்து ராகியை வந்துட்டு நம்ம அதிகமாக நம்ம வந்துட்டு நம்மளுடைய உணவில் வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் முளைக்கட்டிய ராகியாக நம்ம எடுக்கும்போது இன்னும் அதிகமான ரிச் ப்ரோட்டீன்ஸ், நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு வேறு ஃபுட்டாக வந்து நம்ம பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம ராகி ப்ரௌனிலேயே நம்ம ராகியை நம்ம யூஸ் பண்ணி முளைக்கட்டிய தானியத்தை போட்டு நம்ம வந்து அரைச்சி நம்ம பண்ணி தரும்போது குழந்தைங்க வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு எக் எடுத்துக்கலாம். இந்த லைட்டாக வந்துட்டு இந்த எக்கை வந்துட்டு லைட்டாக பீட் பண்ணிக்கலாம். நம்ம சும்மா லைட்டாக பீட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் சுகரை வந்து நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வரலும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் கையில் நார்மலாக நீங்கள் எக் பீட்டருக்கு யூஸ் பண்ணுற நார்மல் பீட்டரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். விஸ்க் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 1/2 hour ஆகும். அதனால நம்ம வந்து கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்துட்டு பீட் பண்ணி எடுக்க முடியாது குயிக்காக. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுகரை ஆட் பண்ணி நம்ம பண்ணும்போது சுகர் வந்துட்டு உள்ளே வந்து கரெக்டான ஒரு டிசால்வ், அதாவது சுகர் வந்து நல்லா ஒரு கரையிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த மாதிரி நீங்கள் பீட்டர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இப்படி டேரெக்டாக வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. இப்படி ஸ்லைடாக தான் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் வந்து டேரெக்டாக வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பவுலில் இருக்க பிளாஸ்டிக் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து குயிக்காக வந்துட்டு வெளியில் வந்துட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதோடு சேர்ந்து நம்ம இந்த ஃபுட்டோடு நம்ம வந்து சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். நீங்கள் இதில் வந்து நாட்டு சர்க்கரை நீங்கள் எடுத்துக்கும் போது நாட்டு சர்க்கரை நீங்கள் எந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் ப்ரௌன் சுகராக நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ரௌன் சுகர் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு இன்னும் வந்து உங்களுக்கு ஓரளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வந்துட்டு
கரெக்டாக நமக்கு வந்துட்டு சுகர் எல்லாமே வந்து கரையிற அளவுக்கு நம்ம வந்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வந்துட்டு பீட் பண்ணினா போதும். அந்த மாதிரி நம்ம பண்ணிக்க முடியும். அதே போல் ப்ரௌன் சுகர் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ப்ரௌன் சுகராக எடுக்கும்போது சாஃப்டாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். மற்றதெல்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு சீக்கிரம் கரையாது. ஸோ அந்த மாதிரி சுகர் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம ராகி ஃப்ளோர் வந்துட்டு 2ஆக வந்து டிவைட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக வந்துட்டு நம்ம ஆட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாக்லேட்டும் பட்டரும் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிலை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஆயில் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் ஆயிலே வேணாம் அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டரே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிரிங்கிள் டாப் மேலே வந்துட்டு வரதுக்காக மட்டும்தான் நம்ம ஆயிலை எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணுறோம். இதே நீங்கள் வந்துட்டு கேஸ் ஸ்டவ்வில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கணும். குக்கர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் ப்ரீஹீட் பண்ணிக்கணும். 10 மினிட்ஸ் வந்துட்டு மேலே வந்துட்டு நம்ம வந்து கேஸ் கட்டோ இல்லை வந்து விசிலோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. நார்மலாக நீங்கள் வந்துட்டு கேஸ் ஸ்டவ்வில் நீங்கள் வச்சு 10 மினிட்ஸ் ஹீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே அந்த குக்கருக்குள்ளே வைக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டை வச்சு நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் அந்த ஸ்டாண்டு வச்சுக்கலாம். ஸ்டாண்ட் வச்சுட்டு நீங்கள் என்ன பாத்திரத்தில் நீங்கள் வந்து ப்ரௌனி வைக்க போகிறீங்களோ அதை வந்து லைட்டாக வந்து பட்டர் பேப்பர் போட்டு எடுத்துகிட்டு, இப்போ நம்ம எப்படி பண்ணுறோமோ அதேமாதிரி பட்டர் பேப்பர் போட்டு எடுத்துகிட்டு நீங்கள் அதில் வந்து ப்ரௌனி பேட்டரை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கரை வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போயுமே நம்ம வந்துட்டு கேஸ் ஸ்டவ் அந்த கேஸ் கட்டோ இல்லை மேலே விசிலோ நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 20 to 25 மினிட்ஸ் வரவே வந்துட்டு மீடியம் ஹீட்டில், அதாவது சிம்மில் வச்சு தான் நம்ம வந்து ஹீட் பண்ணணும். சிம்மில் வச்சு தான் நீங்கள் பேக் பண்ணணும். ரொம்ப அதிகமான ரொம்ப மீடியமோ இல்லை வந்து ஹைலியோ வச்சோன்னா பேர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து கேஸ் ஸ்டவ்வில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே உங்களுக்கு வந்துட்டு நல்லா வரும். இப்போ இதுவுமே வந்துட்டு 1/2 நம்ம வந்துட்டு எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்து ட்ரையாக இருக்குங்க, ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அந்த ராகி ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸும் அந்த சாக்லேட் மிக்ஸையும் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஹை ஸ்பீடில் வைக்கக்கூடாது. சும்மா லைட்டாக நீங்கள் பீட் பண்ணாலே போதும். அடுத்தது திரும்ப மீதி பேட்டர் இருக்குது இல்லையா, மீதியை வந்துட்டு இந்த சாக்லேட்டையும் அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கணும். இப்போ மீதி இருக்க ராகி வீட் ஃப்ளோரையும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கொக்கோ பவுடரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அந்த ராகி அண்ட் வீட் ஃப்ளோரோடு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. இப்போ இதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ரிப்பன் மாதிரி மடிப்பாக வருது இல்லைங்களா, இதுதான் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஓவர் மிக்ஸ்க்கும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரௌனி வந்துட்டு உங்களுக்கு கரெக்டான ஒரு ப்ரொசீஜராக நமக்கு வந்து கிடைக்காது, அவுட்புட் கிடைக்காது. இந்த வெண்ணிலா எசன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு யூஸ் பண்ணல, எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காதுன்ட்டு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி 5 இன்ச் ட்ரே ஒன்று எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது பார்ச்மெண்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க. இது நம்ம பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணலாம், ஆனால் அதை விட இதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். வீட்டுக்கே நம்ம யூஸ் பண்ணலாம்.
மோஸ்ட்லி நம்ம வந்துட்டு பேக்கரியில் வாங்குறதை விட நம்ம வந்துட்டு வீட்லேயே நம்ம பண்ணி தரும்போது ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம வந்துட்டு காஸ்ட்லியாக இருந்தாலும் நம்ம அதை வாங்கி யூஸ் பண்ணும்போது இன்னும் நமக்கு வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கலாம் நம்ம. இப்போ நம்ம ஸ்ப்ரவுட்டடு நம்ம வந்துட்டு ராகி நம்ம பண்ணும்போது அதை எப்படி பண்ணணுன்றதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ ஸ்ப்ரவுட்டட் ராகி நீங்கள் எப்படி பண்ணணும், அந்த ஃப்ளோர் எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் நான் எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணி நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இப்போ இந்த ஸ்கொயர் மாதிரி வருது இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து நீங்கள் கட் பண்ணிடணும். இப்போ நம்ம அந்த மாதிரி ஸ்கொயராக இருக்கிறத மீறி எக்ஸ்ட்ரா ஷீட்ஸ் இருந்தால் நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு வந்து ஃபிட்டாக இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆயிரும். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிரும். அப்படி வந்து உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் அதிகமான இது நீங்கள் வந்து பேட்டரி நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, பெரிய ட்ரே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பேக் பண்ணுறதுக்கு அப்படின்னும் போது, அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பேப்பர் வந்துட்டு சரியாக வந்துட்டு இதை ஃபிக்ஸ் ஆகாத போது நம்ம லைட்டாக வந்துட்டு இந்த பேட்டரியை நீங்கள் இந்த இடத்துல வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளோர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 டேக்கு வந்துட்டு முன்னாடியே நீங்கள் வந்து ராகி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஏதாவது கல் அந்த மாதிரி இருக்கிறதா அப்படின்றது நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதை நீங்கள் நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 1 டே பிஃபோராக நீங்கள் வந்துட்டு ஒரு ½ டே நீங்கள் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத் எடுத்து அதில் நீங்கள் வந்து கட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ஒன் டேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சின்னதாக வந்துட்டு உங்களுக்கு முளை விட்டுருக்கும். ஸோ நீங்கள் அதை எடுத்து வெயிலில் நீங்கள் காய வைக்கக்கூடாது. ஒரு காட்டன் கிளாத் எடுத்து நீங்கள் நிழல்லையே நீங்கள் உணர்த்தி நீங்கள் ட்ரை காய வச்சுக்கலாம். காய வச்சுட்டு அதை வந்து நீங்கள் ஒரு மிக்ஸி ஜார்லேயே நீங்கள் வந்துட்டு அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு அதை ஜலிச்சுக்கோங்க. இல்லை நல்லா ஃபைனாக வந்துட்டு கிரைண்ட் பண்ணி அரைச்சி பவுடராக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளோர். நீங்கள் வந்து நார்மல் ராகி ஃப்ளோர் கடையில் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறதை விட நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஹெல்த்தியாகவும் வந்துட்டு இருக்கும். குழந்தைங்களுக்கும் வந்துட்டு அதோட டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அமினோ ஆக்சிட் அப்படின்ற சத்தெல்லாம் வந்துட்டு அதில் அதிகமாக இருக்குது. டைஜஸ்ட் ப்ராப்ளம் மெயினாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆகாமல் இருக்கும். நீங்கள் இந்த பேட்டரை ரெடி பண்ண ஒரு ½ அன் ஹவர்க்குள்ளாரையே நீங்கள் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிடணும். ரொம்ப நேரம் விட்டுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பேக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சராக உங்களுக்கு வந்து கிடைக்காது. அதே போல் இப்போ நாம் வந்து இங்கே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலெல்லாம் இருக்குது இல்லையா, அது ஃபுல்லாகவே வந்து ரொம்ப எடுத்து பண்ணக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப நேரம் ஆகிடுச்சு ட்ரை ஆனதுனால அது நம்ம மேலே போட்டு நம்ம பண்ணும்போது பேக் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் மெயினாக வந்துட்டு நம்ம வால்நட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வால்நட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கேஷ்யூவோ இல்லை பாதாம் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா குழந்தைங்க வந்து நார்மலாகவே வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா இதை வந்து வெறுமனே சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரௌனின்றது எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப இஷ்டமான, அதுவும் சாக்லேட் போட்டு பண்ணுறதுனா ரொம்ப இஷ்டமான ஒன்றா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ராகி ப்ரௌனியில் அதே போல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான நட்ஸும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நட்ஸை தாண்டி நமக்கு வந்துட்டு ப்ரௌனி வந்துட்டு பேக் ஆகிறதுக்கு டைம் அதிகமாக எடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப அதிகமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிடக்கூடாது. இதில் நீங்கள் சாக்கோ சிப்ஸ், ஒயிட் சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கலாம், சாக்கோ பால்ஸ் போட்டுக்கலாம். நீங்கள் சாக்கோ சிப்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா
லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ்ல நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணால் போதும். நடுவில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா மெல்ட் ஆயிரும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஓடிஜி வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேஸ் ஸ்டவ் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. இப்போ ஓடிஜி எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்கிறது மார்பி ரிச்சர்ட் வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஓடிஜியாக இருந்தாலும் நீங்கள் 180 டிகிரியில் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை செட் பண்ணிக்கணும். ப்ளஸ் வந்துட்டு பாருங்கள், இதுதான் வந்துட்டு டபுள் சைட் வந்துட்டு டாப் அண்ட் பாட்டம் ஃபேன் மோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணணும். இது வந்து ஒன்லி ஃபேன் இல்லாமல் நார்மல் மோடு. இது கீழே பாட்டம் மட்டும் இருக்கும், உங்களுக்கு ஆன் ஆகிருக்கும். இது வந்துட்டு பாட்டமும் ஃபேனும் ஆன் ஆகிருக்கும். ஸோ நம்ம வந்து ப்ரௌனிக்கு வந்துட்டு இந்த இதுதான் நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே போல் 10 மினிட்ஸ் நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம். இதில் வந்து பேக் மோடு மட்டும் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் டைமிங் வந்து. ஏன்னா ஒவ்வொரு ஓடிஜியும் வந்துட்டு ஒவ்வொரு டைப்பான ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கரெக்டான டைமிங்கை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல முடியாது. நம்ம யூஸ் பண்ணும்போது தான் அதோட இது நமக்கு வந்துட்டு தெரியும். இப்போ நம்ம வந்துட்டு 180 டிகிரியில் டபுள் டாப் அண்ட் பாட்டம் மோடில் வந்துட்டு 10 மினிட்ஸ் வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணணும். இந்த 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேக் பண்ண முடியும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும். இப்போ ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு உள்ளே வைக்கிறோம் பேட்டரை. இது எப்படி வந்துட்டு பேக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இருக்க டூத் பிக் அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா உள்ளே நீங்கள் ஸ்டிக் பண்ணி பார்க்கும்போது லைட்டாக வந்துட்டு கிரிங்கிள் டாப், அதாவது ஒட்டி வரும் அந்த ஸ்டிக்கில். அப்படி ஒட்டி வரும்போது நமக்கு வந்து அதுதான் கரெக்டான பேக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மினிட்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 to 25 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் அதில் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் ஓடிஜியில் நீங்கள் வச்சுக்கூட நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ 25 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஓடிஜியில் வச்சு நீங்கள் எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். கையை இது வந்து குழந்தைங்க அந்த மாதிரி எது டச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துறாதீங்க. கரெக்டான ஒரு பிளேஸில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப லைட்டாக டச் ஆனால் கூட உங்களுக்கு வந்து கை வந்துட்டு ரொம்ப சூடாகி இப்போ நல்லா புண்ணு வர மாதிரி ஆயிரும். அந்தளவுக்கு ஆயிரும் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு. பாருங்கள், இப்போது பேக் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்டிக்கில் ஒட்டி வரணும். இதுதான் உங்களுக்கு கரெக்டான பதம். பாருங்கள், நீங்கள் இது மேலே வந்து டாப்பிங்காக நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் பிஃபோராக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஓடிஜியை வந்து ஓப்பன் பண்ணவே கூடாது. அப்போ தான் வந்துட்டு பேக் ஆகிற டைம் கரெக்டான ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதுதான் பேக் ஆகிற டைம். அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஹீட் எல்லாமே வந்துட்டு வெளியில் வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டாக பேக் ஆகாது கண்டிப்பாக. ஸோ இந்த 15 மினிட்ஸ் வந்து பேக் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட் 10 மினிட்ஸ் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டைமுக்கு பக்கமாக நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து மேலே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சாக்லேட்டுனா வந்துட்டு எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப விருப்பமாக இருக்கும். நீங்கள் மேலே சாக்லேட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மில்க் சாக்லேட்டோ டார்க் சாக்லேட்டோ இல்லை எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ராகி ப்ரௌனின்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். உங்கள் கிட்ஸும் வந்துட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு மார்னிங் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் வந்துட்டு கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது, அப்படி இல்லையா நீங்கள் ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக் பண்ணி கொடுக்கும்போது அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வந்துட்டு ராகி ப்ரௌனி பார்த்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு வீட் ஃப்ளோர் வந்துட்டு அலர்ஜியாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஃபுல்லாகவே நம்ம வந்து 15 கிராம் ராகியும் 15 கிராம் வீட் ஃப்ளோரும் நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கு பதிலாக நீங்கள் 30 கிராம் வந்துட்டு நீங்கள் ராகியை கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்துட்டு ராகி ப்ரௌனி பார்த்துருக்கோம். அடுத்த எபிசோடில் ஒரு ஹெல்த்தியான வேறு ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.